ஜாஃபர் சாதிக் அவர்கள் திடீர்னு பெயில்ல வெளியே வந்தாரு. மறுபடியும் அவரை சிறைக்கு கொண்டு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. விசாரணை மறுபடியும் 3 நாட்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சார், என்ன 4 அரசியல்வாதிகள் பெயரை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. யாரு சார் அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க? போதைப் பொருள் கடத்தின விஷயத்துல அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஒரு விஷயத்த கிராண்டா பிராண்டா பண்ணோம்னா எவ்வளவு இயல்பா ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துடலாம்ன்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இங்க இருக்குல்ல. இதைத்தான் இன்னைக்கு ஊடகத்துல எல்லாரும் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த பெருசா பண்ணா ஈஸியா வெளியில வந்துடலாமா? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் என்ன இந்த அளவுக்கு உலகம் முழுக்க மெத்தா கடத்தினாரு. 1 வருஷம் ஆகி அவருக்கு பெயில் கிடைக்கல. அந்த பெயில நீதிமன்றம் சொல்லுது, நீங்க திங்கக்கிழமை சைன் பண்ணணும். போன் மாத்தினா போன் நம்பர் மாத்தினா எங்களுக்கு சொல்லணும்ட்டு. அவன் என்ன பைத்தியமா போன் நம்பர் மாதிரி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு? அந்த நம்பரை அப்படியே வச்சுட்டு ஒருத்தனை கார்ல உட்கார வச்சு டெல்லிக்குள்ள சுத்திட்டே இருறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு போவான்ல கப்பல் மார்க்கமா. அண்ணன் செந்தில் பாலாஜி இவ்வளவு நாள் ஆகியும் இவருக்கு ஜாமீன் கிடைக்கல. சர்வதேச குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. சர்வதேசம் குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்றம் கைது பண்ணிடுச்சு. போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் இது வரைக்கும் கைது பண்ண முடியல. ஸோ செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து ஜாமீன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு அவர்கள் தரப்புலேருந்து ஒரு பாட்டு அவருக்காக போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நமக்கும் பொறுப்பு இல்லை. ஏன்னா திமுக ஆட்சியில் அது தெளிவாக நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜாஃபர் சாதிக் அவர்கள் திடீர்னு பெயில்ல வெளியே வந்தாரு. மறுபடியும் அவரை சிறைக்கு கொண்டு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. விசாரணை மறுபடியும் 3 நாட்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சார், என்ன 4 அரசியல்வாதிகள் பெயரை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. யாரு சார் அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க? இல்ல, அது எந்த அரசியல்வாதி பேரை சொல்ல ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது விளக்குல இன்றைக்கு மறுபடியும் இங்க கொண்டு வந்து ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்யணும்னு இவன் ஒரு மனு போடுறான். அப்போ இதுல எதுக்காக இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுனாக்கா, போதைப் பொருள் கடத்தின விஷயத்துல அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்த கிராண்டா பிராண்டா பண்ணோம்னா எவ்வளவு இயல்பா ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துடலாம்ன்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இங்க இருக்குல்ல. இதைத்தான் இன்னைக்கு ஊடகத்துல எல்லாரும் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த பெருசா பண்ணா ஈஸியா வெளியில வந்துடலாமா? ஏன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் என்ன இந்த அளவுக்கு உலகம் முழுக்க மெத்தா கடத்தினாரு. 1 வருஷம் ஆகி அவருக்கு பெயில் கிடைக்கல. கரெக்டுங்களா? 1 வருஷம் இல்ல, அவரை வெளியே விடவே கூடாதுன்னு ஒரு முடிவோட வச்சிருக்காங்களா சார்? தெரியலம்மா. அதுக்கான ஒரு சில அவர் திருப்பி கேட்டுட்டே தான் இருக்காரு. என்ன ஜாமீன் கேட்டு இருக்காரு. அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் திரும்பி கூட பார்க்கலையே சார். அவர் கிடைக்கவே இல்லையே. வெறும் வேலை வாங்கி தரோம்னு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு பணம் வாங்கிட்டாருன்னு, இவ்வளவுதான். இதுக்கு பெயில் கிடைக்கல. ஆனா சர்வதேச நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தின அது 3 நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய மிக முக்கிய குற்றவாளிக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அந்த பெயில நீதிமன்றம் சொல்லுது, நீங்க திங்கக்கிழமை சைன் பண்ணணும். போன் மாத்தினா போன் நம்பர் மாத்தினா எங்களுக்கு சொல்லணும்ட்டு. அவன் என்ன பைத்தியமா போன் நம்பர் மாதிரி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு? அந்த நம்பரை அப்படியே வச்சுட்டு ஒருத்தனை கார்ல உட்கார வச்சு டெல்லிக்குள்ள சுத்திட்டே இருறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு போவான்ல கப்பல் மார்க்கமா. புரியுதுங்களா? அப்புறம் இதை தாண்டி இன்னைக்கு நீதிமன்றத்தில் படிக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, என்னை 4 பேரை சொல்லி மிரட்டுறாங்க. வெளியில வரும்போது அந்த செய்தியை கேட்கும் பொழுது நான் நிரபராதின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் நீதிமன்றமே சொல்லுங்கிறான். இது நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும் தெரியுமா? அண்ணன் செந்தில் பாலாஜி இவ்வளவு நாள் ஆகியும் இவருக்கு ஜாமீன் கிடைக்கல. சர்வதேச குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. சர்வதேசம் குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்றம் கைது பண்ணிடுச்சு. போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் இது வரைக்கும் கைது பண்ண முடியல. சரி சார், இன்னொரு கேள்வி இருக்கு. 2 பேருமே டிஎம்கே தானே சார்? 2 பேருமே டிஎம்கே தான்மா. ஆனா 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் இவருக்கு ஒரு மாதிரியும் இவருக்கு ஒரு மாதிரியும் நடக்குது? இவர் 5 கட்சி மாறின அமாவாசை, நாளைக்கு வேற கட்சி கூட மாறலாம் செந்தில் பாலாஜி. ஆனா ஜாஃபர் சாதிக் தலைமையில் தங்கிட்டு இருக்க கத்தி, அந்த கத்தியை பத்திரமா எடுக்காட்டி உள்ள 2 இன்ச்சு இறக்கி விட்டுருவாங்க மத்திய அரசு. நீங்க ஏன் இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நகர்வுன்னு இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. உதயநிதி அம்பானியோடைய வீட்டு திருமணத்திற்கு தனி விமானத்துல போயிட்டு வந்தான்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நீங்க திமுக கடுமையா பிஜேபி எதிர்க்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு அங்க என்ன வேலை? அம்பானி அதானி வச்சுதான் நாடே சூறையாடுறீங்கன்னு சொல்றீங்க. குறிப்பா என் விவசாய நிலங்கள் மீது புடிங்கிட்டு குண்ட சட்டம் போடக்கூடிய அளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணமும் அவர்கள் தான் சொல்றீங்க. பல குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கக்கூடிய இடத்துல நீங்க உதயநிதியோட போட்டோ எங்கேயாவது பாத்தீங்க? பார்க்கவே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வெளியில யாரெல்லாம் ஆடுவா?
தேட்டருக்கு வெளியில படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர்கள் ஆடுவாங்களா? ஆமா. அம்பானி வீட்டு கல்யாணத்துல எல்லா நடிகரும் போய் ஆடிட்டு கிடந்தான். பணம் எந்த அளவுக்கு அங்கே வேலை செய்யுது உங்களுக்கு புரியுதா? இவர் அங்கே போயிருக்காரு. அதானி சென்னைக்கு வந்த பொழுது லீலா பேலஸில் வச்சு சபரிசனை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. சபரிசனா பிஸ்னஸ் மேனா, அரசியல் புள்ளியா? எதுவுமே கிடையாது. ஸ்டாலினோட மருமகன். அப்போ எதற்காக இங்கே நடக்குது இந்த ஒரு இது? அதுக்கப்புறம் பாருங்க, வெள்ளம் குஜராத்லேருந்து வாங்குறீங்க, வேட்டி சேலை குஜராத்லேருந்து வாங்குறீங்க. யார் மாநிலம் அது? பிஜேபி மாநிலம், குறிப்பாக மோடியோட மாநிலம். அப்போ நீங்க 3 பேர் எல்லாருமே வந்து எங்க கனெக்ட் வச்சிருக்கீங்க? நேரடியாக பிஜேபியோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டு நாம் தமிழரை பி டீம்ன்ற, அதிமுகவை பி டீம்ன்ற, புரியுதுங்களா? இப்போ வந்து ஜாஃபர் சாதிக் வழக்குல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா அடுத்தடுத்த நகரம் நடக்குது, இங்க நடக்கவே இல்லை. ஸோ செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஜாமீன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு அவர்கள் தரப்புல இருந்து ஒரு பாட்டு அவருக்காக போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நமக்கும் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு இது ஊடகத்துல இருக்கிறது. ஏன்னா திமுக ஆட்சியில் அது தெளிவா நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கேளுங்க. ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு, ஆட்சி இருந்தால் வருகிறேன். ஒரு வருடம் கடந்தும் நானும் ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன். வாட்சுவில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சு போல மனம் ஓடுதடி. வாட்சுவில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சு போல மனம் ஓடுதடி. வஞ்சர மீன் கிடைத்தும் நெகிழி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை. இப்ப கேட்டீங்களா அந்த பாடல? இப்ப செந்தில் பாலாஜி தரப்புல இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நீங்க போட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்துக்கு செந்தில் பாலாஜியை புரல் சிலையிலிருந்து கூப்பிட்டு வந்து நீங்க ஆஜர்படுத்திருக்கிறாங்க. ஸோ இனிமேட்டு தான் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் அடுத்தடுத்து விரைவாக நகர்வுகள் நடந்து அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் ஜாமீன் கிடைப்பதற்கான எல்லா வழிவகையும் நடக்கும். முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம், ஆகஸ்ட் மாசம் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? இப்ப அதற்கேற்ற போல் நகர்வுகள் நடக்குதா? ஏன்னா இவர்களை எங்க தொடர்பு வச்சிருக்கிறாங்க, என்ன மூவ் பண்றாங்க, எப்ப கிடைக்கும்ன்ற வரைக்கும் அந்த தகவல் தெரியப்பட்டதுனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி சொன்னேன், ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். நீங்க பாருங்க, அங்கேயும் பெயில் ஆகும், இங்கேயும் பெயில் ஆகும் ஜாஃபர் சாதிக்கும். ஆனா இதுல நம்ம ஜாஃபர் சாதிக்கு பெயில் ஆகிறதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஜாஃபர் சாதிக்கு ஒரு வேலை சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் பெயில் கிடைச்சிருச்சுன்னா வெளியில வந்துடுவார். ஏற்கனவே அதுக்கு போதை பொருள் கடத்தலுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஸோ இவர் வெளியில வந்துட்டாருன்னா இங்க வந்து ரொம்ப இயல்பா சுதந்திரமா சாட்சியை கலைக்கக்கூடிய வேலையவோ அல்லது பணம் எங்கேயாவது பதிக்கிறதோ அதை மாற்றக்கூடிய வேலையவோ செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கூடுதலா இன்னொரு தகவல் யாரும் யோசிக்காத விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாடு இந்தியாவுடைய சட்டத்தின் பண்ணி வெளியில வந்துட்டார். இந்த வழக்கு ஆஸ்திரேலியாவிலும் இருக்கு, நியூசிலாந்துலயும் இருக்கு. அப்ப அந்த கவர்மெண்ட் இவர் தூக்கி கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். அப்ப அவரை இங்கே அந்த இடத்துலயும் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. இங்க இருந்து அவர் அங்க தூக்கிட்டு போனாக்கா அந்த நாட்டின் வழக்கத்தின்படி 40 ஆண்டும் சிறை. ஸோ 40 வருஷம் சிறைக்குள்ள அவர் உள்ள இருக்கிறதுக்கு விரும்புவாரா? அதை தாண்டி முக்கியமான அரசியல் புள்ளிகளுடைய பேர், யாராவது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேரை சொல்லிட்டா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை. அவன் ட்ரக் மாஃபியான்றது இருக்கிறதுல மோசமான மாஃபியா. அவன் ஈஸியாக யாருனாலும் காவு கொடுத்துருவான். அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அப்படி இருக்கும்பொழுது ஜாஃபர் சாதிக்குடைய உயிருக்கு வந்து இங்க பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்பு இருக்கா? இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் தூக்கிட்டு போறதுக்கு வரைக்கும் இவங்க விட்டு வச்சிருப்பாங்களா அந்த ட்ரக் மாஃபியான ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு போலீஸ் கொடுத்து பந்தோபஸ்து கொடுப்பீங்களா? ட்ரக் மாஃபியா இருந்து காப்பாற்றுற வேலையை பார்ப்பீங்களா? அவர் வெளியில வந்துட்டா எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல். அவன் கடலையே பார்த்தவங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகள்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொட்டையில இருக்கக்கூடிய ஆம குஞ்சு போல தூக்கிட்டு போயிடுவாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். அப்படின்னும் பொழுது ஜாஃபர் சாதிக் வெளியில வருவது ஜாஃபர் சாதிக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, உள்ளபடி ஜாஃபர் சாதிக்கு பாதுகாப்பு இருக்காது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய பின்னடைவு ஏற்படணும் பொழுது ஏற்கனவே சாதிக் பாஷான்ற ஒரு மரணமும் இங்க நடந்திருக்கு. அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஜாஃபர் சாதிக் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலையை அரசாங்கம் செய்யுமா, இல்லை ஆம்ஸ்டாங் போல வந்து விட்டு விடுமா அப்படின்னு ஒரு அந்த ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அரசாங்கம் தான் அதை பார்த்துக்கணும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வார்த்தை போர் நடக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆளா போய் அடிச்சுக்கலாம், மாத்தி மாத்தி அடிச்சுக்கலாம், வாயால் அடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை பயங்கரமா திட்டிருக்கிறாரு. அந்த காணொலியும் பார்த்தோம். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக எதை நினைத்ததோ அதை திட்டமிட்டு அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும் ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல நான் ஒரு விஷயத்தை சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன், உங்களுக்கு இது புரிஞ்சுப்பீங்க ஈஸியா. கடுக்கா வினோத்னு ஒருத்தர் வந்து ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடி வீசினான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் மாளிகையை போய் முற்றுகையிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தமுமுக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போய் அங்கே முற்றுகையிட்டுச்சு. ஏன்டா முற்றுகையிட்டின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய சிறை கைதியை வெளியிடுவதற்கு ஆளுநர் இடைஞ்சல் பண்ணுறாருன்ட்டு.
உனக்கு அறிவு இருந்தால் நீ எங்கே போய் முற்றுகிட்டு இருக்கணும் அறிவாலயத்தை. ஏன்னா சட்டம் 161 பயன்படுத்தி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு முதல்வருக்கு அதிகாரம் இருந்தது ஸ்டாலினுக்கு. அவர் அதை செய்யலை. இப்படி ஒரு மடைமாற்ற விஷயம் செஞ்சாங்க. அதே போல் இந்த கொலை, ஆம்ஸ்டாங்குடைய கொலை, கள்ளச்சாராய மரணம், ஆட்சியில் இருக்கக்கூடிய தொடர் அவலங்கள் எல்லாத்தையும் மறைக்கணும்னாக்கா திட்டமிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை வச்சு இப்படி பேச வச்சிருக்காங்கன்றத அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது பிளானிங் தான் சொல்றீங்க சார்? ரொம்ப கிளியர் பிளானிங். இல்லாட்டி நல்லா கேளுமா, 280 பேர் வந்து பிஜேபியில் அக்யூஸ்ட் இருக்காங்கன்ற லிஸ்ட்டை திமுகவும் காவல்துறையும் சொல்லணுமா, சம்பந்தம் இல்லாமல் காங்கிரஸ் தலைவரும் சொல்லணுமா? அப்போ திட்டமிட்டு நீங்கள் அண்ணாமலையை புரண்டிங்கன்னா பதிலுக்கு பயங்கரமாக புரண்டு வரணும் உங்களுக்கு தெரியும். சும்மாவே 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்கன்னு சொல்லி இருந்தாலும் பேசக்கூடிய ஆள் தான். அப்படி இருக்கும் பொழுது அநாகரிகமாக பயங்கரமாக அவரும் பேசுவார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தில் மடைமாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை வச்சு பேச வச்சுன்னா அவர் பதிலுக்கு பேசுவார். அப்போது 2 பேரும் மாறி மாறி வார்த்தை மோதும் போது இந்த 7 மணி 8 மணி நியூஸ் சேனல்லாம் சாயங்காலம் இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆட்சியில் நடக்கக்கூடிய கவனத்தெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனமும் அந்த பக்கம் போயிடும். திட்டமிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால 10 காசு மக்களுக்கு பிரச்சனை இருக்கா? இது புரிஞ்சுக்காம முட்டாத்தனமாக நீங்கள் அடிச்சுட்டு இருக்கீங்க. திருச்சி வேலுசாமி சொன்ன வார்த்தைலாம் அநாகரிகத்தின் உச்சம். நவதுவாரத்தை மூடிக்கிட்டு கோயில் மாடா இருக்கிற நீ வந்து அடிமாடா போயிருவ. அடிமாடுனா எதுக்குமா வாங்கிட்டு போவாங்க? வெட்டுறது தானே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன வார்த்தையை புறப்படுத்துறீங்கன்றது வார்த்தை நீங்க யோசிக்கணும். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை சொல்லிருக்க, நீ ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா நீ ஆம்பளே அழியான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான வார்த்தை போடலாம். இப்போ இவ்வளவு கடுமையான சொல் இருந்தாதான் கவனம் இந்த பக்கம் திசை திருப்பப்படும். அதனாலதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசினார்ல, RS பாரதி, நாய் கூட BA பட்டம் வாங்குதுன்ட்டு. எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க? அப்போ திட்டமிட்டு மடைமாற்றுவதற்காக பயன்படுத்துது. ஏர்போர்ட்டில் ஒரு 10 நாய் சேர்ந்து சண்டை போட்டுச்சு, கீழே எல்லாத்துலேயும் போட்டாங்க BA பட்டதாரிகளுக்குள்ள சண்டைன்னு. அந்த அளவுக்கு ஆட்சி எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு திட்டமிட்டு கொண்டு போகிறதுனால ஸோ இந்த புரிஞ்சுக்காம காங்கிரஸும் பிஜேபியும் அடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா திமுக அதனால தான் வந்து உங்களை வச்சுக்கிட்டு அவன் வெற்றி பெற்று அவன் கட்சியை வளர்த்துக்கிட்டு அவன் எப்பயுமே ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு பொது தொகுதியில் நிற்கக்கூடாது, இந்த தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற எல்லாத்தையும் திமுக முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்குன்னா நீங்கள் தனி கட்சி தனி தலைவர்கள்ன்ற தனித்தன்மையை இழக்கக்கூடிய வேலையை திமுக அரங்கேற்றுறது. இதை புரிஞ்சுக்காம நீங்கள் முட்டு கொடுத்துட்டு முட்டாள்தனமாக சண்டை போட்டீங்கன்னாக்கா மக்களுக்கு நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. சார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்தான், 122வது காமராஜர் அவர்களோட பிறந்தநாள், கல்வி தந்தை காமராஜர் அவர்களோட பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் வந்து எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு கொடுத்திருக்காரு. ஒரு சிறந்த தலைவரை அவர் போயிட்டு எல்லாருக்கும் காலை உணவு கொடுத்திருக்காரு. உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த இதை வந்து நம்ம தலைவர் பண்ணியிருக்கிறார், நம்ம முதலமைச்சர் பண்ணியிருக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம இன்னமும் மாணவ பிள்ளைகளை வச்சிருக்கீங்கன்னு தான் நான் பாக்குறேன். காலையில பிள்ளைகள் சாப்பிடாம வந்துடுறீங்க. நிறைய குடும்பத்துல வறுமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதல் நாள் சமைச்சு வச்ச சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்கக்கூடிய அவலத்தெல்லாம் இன்னைக்கு முதல்வர் ஒழிச்சிருக்காருன்னு சொன்னேன்னா, அப்ப 50 வருஷமா மாத்தி மாறி ஆட்சி செஞ்சு எங்களை ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம இன்னமும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வச்சிருக்கதானே திராவிட மாடல். இது அப்படித்தானே பார்க்கணும். இது எப்படி பெருமையா பார்க்க முடியும்? காலையில ஒருவேளை உணவு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத சூழலை வச்சிருக்கிறதுனால தானே இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன்லாம் நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? அந்த மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி ஜெயிச்சிங்க. அவன் 500 ரூபாய்க்கு வேலைக்கு கிடையாது, 300 ரூபா கூட இன்னைக்கு வேலை கிடையாது, விவசாய வேலைன்ற சுத்தமா கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற இடத்துல ஒரே நாள்ல நீங்க கொண்டு போய் 10,000 ரூபாய்க்கான பொருள் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, வேட்டி சேலை கொடுக்குறீங்க, மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறீங்க, அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, கூடவே வந்து மதுவை கொடுக்குறீங்கன்னும் பொழுது இதெல்லாம் செஞ்சுவிட்டு தமிழன் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டீங்க. சத்தியம் வாங்குறது கொடுத்து சத்தியம் வாங்கினதை நீங்க பாத்தீங்களா சார்? பார்க்கணுமா? பல காணொளிகளுக்கு தட்டி பாருங்க வரும். அப்போ கொடுத்துட்டு நீங்க வந்து இதே போல அவர்களை வறுமையை பயன்படுத்தி கொண்டு நீங்க வந்து ஓட்டை வாங்கி ஓட்டை திருடி கொண்டு போறீங்கன்னும் பொழுது இது எப்படி பெருமையான விஷயமா இருக்கும்? காமராஜர் அவர்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 122வது பிறந்தநாள். சரி, இதுல நல்ல விஷயமா காமராஜர் பிறந்தநாள் வந்துச்சு. ஒருவேளை அண்ணா பிறந்தநாள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய குற்றவாளி நல்ல இடத்துல விடுதலை பண்ணி விட்டுருப்பாங்க இவங்கள. புரிஞ்சுங்களா? சரி, காமராஜர் என்ன செஞ்சாரு? படிப்பு கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. காமராஜர் முதல்ல அவர் இந்த நம்ம வெள்ளக்காரன் ஆட்சி இருக்கும் பொழுது இங்கே இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி படிக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளோன்னா வெறும் 7%, 7% தான் படிச்சிருந்தாங்க. காமராஜர் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு முதல்ல அவர் எடுத்த முன்னெடுப்பு 18,000 ஸ்கூலை உருவாக்கினார். 18,000 கல்வி கூடங்களை திறந்திருக்காரு பொழுது இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மூடப்பட்ட ஸ்கூலை ஒரு 100 ஸ்கூலையாவது பராமரித்து திறந்து காமராஜர் பிறந்தநாள் அன்று 100 பள்ளிகளை திறந்து வைச்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் கொடுக்கக்கூடிய முன்னெடுப்பு. நீங்க அதை செய்யாம சோறு போட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருக்குது, இது பெருமையான்னு கேட்குறேன். புரியுதுல உங்களுக்கு? காமராஜர் சரி MP இருக்காங்கல்ல, காமராஜர் MP-யா இருக்கும்போது மரணம் அடைஞ்சார். இன்னைக்கு திமுகவில் ஏதாவது ஒரு MP சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஜெகத் ரட்சகனோ ஏவா வேலு யாராவது ஒரு ஆள் MP-யோடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க?
எல்லா எம்பியோட சொத்து மதிப்பு போட சொன்னா கால்குலேட்டர் வெடிச்சு போயிடும், அவ்வளவு இருக்கு. அப்போ இங்க ஒரு எம்பியோட சொத்து மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு சொல்ல முடியுமா? தெரியாது சார், நிறைய தான் இருக்கும். பல ஆயிரம் கோடி. ஜெகதச்சன்லாம் எடுத்துட்டீங்கன்னா கல்வி தந்தைன்றாங்க, கல்வி தந்தையில களவாணி தந்தைன்னு சொல்லி அந்த மாணவ பிள்ளைகள் சொன்ன காணொலிலாம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 50,000 கோடி 100,000 கோடின்னு சொல்லி சொத்து வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் காமராஜர் இறந்த பொழுது வெறும் 160 ரூபா தான் அவர்கிட்ட இருந்துச்சு. சொந்த வீடு கிடையாது, சொந்தமாக சொத்து கிடையாது, குடும்பம் கிடையாது, நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர். அந்த மாதிரி நபரை கொண்டு போய் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்குறான்னு ஒப்பிட்டு பேசுறீங்களா? அது காங்கிரஸ்காரனே பேசுறீங்கன்னா இதை விட அவர் கேவலப்படுத்த முடியுமா? சரி, ஈவி.கே. இளங்கோவன் தானே சொன்னார். ஈவி.கே. இளங்கோவனும் செல்வ பிறந்தவங்க தான் சொன்னாங்க காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்குறான்ட்டு. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நேற்று அந்த பிறந்தநாள் கொண்டாடினீங்க? ஸ்டாலின்கே கொண்டு வந்து பார்ட்டி பண்ணிருக்க வேண்டியதானே? அந்த ஆட்சி தான் இவர் கொடுக்குறாருப்பா. இவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து நீங்க கொண்டாட்டு போயிருக்க வேண்டியதானே? அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருந்தா சத்தியமூர்த்தி பவன் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ இது போன்ற நபர்களும், இன்னும் குறிப்பா சொன்ன போனா பெரிய வெக்கக்கேடு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு காமராஜர் ஆட்சியை உதயநிதி தருவார். இப்போ இவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அருகதையற்ற நபர்கள். இவர்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் எப்படி வளரும்? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம எது திமுக சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய நபர்களாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மாறி போனதுடைய விளைவு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அழிஞ்சு கொண்டு போயிருக்கிறது. நாட்டுக்கு சரியான தலைவர்கள் வராமல் போய்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து கொலை, கொள்ளை, சாதிய பாகுபாடால் இங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடுவதாக இருக்கட்டும், அரசியல் கொலைகள் அரங்கேறுவதாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்கட்டும், போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கட்டும், இன்னைக்கு டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்த போகக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதான் நடக்கும்னாக்கா இதாண்டா திராவிட மாடல்.